ஸ்பெயின்ல நடக்கக்கூடிய சர்வதேச அளவிலான இரும்பு மனிதன் போட்டியில கலந்துக்கிறதுக்கு இந்தியா சார்பில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த கண்ணன் அப்படின்றவரு தேர்வாகியிருக்காரு. கல்லூரி மாணவ மாணவிகள் முன்னாடி இவரு இதுக்காக கடுமையான பயிற்சியை மேற்கொண்டிருக்காரு. இவருடைய இந்த பயிற்சியை பார்த்து மாணவர்கள் மெய் சிலிர்த்து போயிருந்திருக்காங்க. ஏற்கனவே பல சாதனைகளை இவர் படைச்சிருக்கக்கூடிய நிலையில தான் இப்போ உலக இரும்பு மனிதன் போட்டிக்கு தேர்வாகியிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் தாமரைக்குட்டி விளை பகுதியை சேர்ந்தவர் கண்ணன். இவரு இந்தியாவின் ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு பல உன்னத சாதனைகளை செஞ்சிருக்காரு. இவருடைய எடையை விட பல மடங்கு அதிக எடை கொண்ட பொருட்களை தூக்கி சாதிச்சு காட்டியிருந்திருக்காரு. அதிக எடை கொண்ட லாரியை இவரு இழுத்து சாதிச்சு காட்டியிருக்காரு. இவரை விட அதிக எடை கொண்ட 370 கிலோ அளவிலான காரையும் இவர் தூக்கி நடந்து சாதனை புரிஞ்சிருக்காரு. இப்படி எல்லாருமே வியக்கிற அளவுக்கு பல சாதனைகளை இவர் குவிச்சிருக்கக்கூடிய நிலையில தான் இவரை ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. இந்த நிலையில தான் இவர் ஸ்பெயின்ல நடக்க இருக்கக்கூடிய அர்னால்ட் உலக இரும்பு மனிதன் போட்டிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதுக்காக அபிஷியல் இன்விடேஷன் ஸ்பெயின்ல இருந்து இவருக்கு வந்திருக்கு. இந்தியா சார்பில் இவர் இந்த போட்டியில போட்டி போட இருக்காரு. அதுக்கான பயிற்சியை இப்ப மேற்கொண்டுட்டு வராரு. அந்த வகையில நாகர்கோயில ஒரு கல்லூரியில மாணவ மாணவிகள் முன்னாடி பயங்கரமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்திருக்காரு. லாக் லிஃப்ட், ஃபார்மர்ஸ் வாக், டயர் லிஃப்ட், ஆக்சிட் லெட் லிஃப்ட்னு இந்த மாதிரியான பயிற்சிகளை அவர் மேற்கொண்டு வந்திருக்காரு. இவருடைய பயிற்சியை பார்த்து மாணவ மாணவிகள் பிரமிச்சு போயிருந்திருக்காங்க. 90 கிலோ எடைய 60 செகண்ட்ல 10 டைம் தூக்கி இருந்திருக்காரு. அதே போல ஒரு கையில 100 கிலோ அப்படின்னு 2 கைகள்ல 200 கிலோவை 40 மீட்டர் வரைக்கும் தூக்கி நடந்திருக்காரு. 170 கிலோவை பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் தூக்கி இருந்திருக்காரு. இப்படி மாணவ மாணவிகள் முன்னாடி இந்த மாதிரியான சாதனையை படைச்சிருந்திருக்காரு. எல்லா மாவட்டங்கள்லயுமே ஸ்ட்ராங் மேன் உருவாக்குறது தான் தன்னுடைய நோக்கம். இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான செயல்ல ஈடுபடணும், உடலை ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவரு இந்த போட்டியில கலந்துக்கிட்டு இதுல ஜெயிச்சு இந்தியாவுக்கு இவரு பெருமை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சிடலாம்.